ஈரான் விசஸ் உக்ரைன் வர்த்தக கப்பல் தாக்குதல். ஆத்திரமடைந்த ஈரான் உக்ரைனுக்கு விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. பதறும் உலக நாடுகள். காஸ்பியன் கடலில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஈரானிய வர்த்தக கப்பல் சேதமடைந்ததோடு மாலுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சட்டங்களை மீறி நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஐரோப்பாவை போரில் மேலும் ஆழமாக இழுக்கும் நோக்கில் இஸ்ரேலின் தூண்டுதலின் பேரில் உக்ரைன் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். மறுபுறம் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையே இராணுவ பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட சரக்கு கப்பல்களையே உக்ரைன் குறிவைத்ததாக அந்நாட்டின் அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி நீண்ட தூர இராணுவ நடவடிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் காஜா கல்லாஸ் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோருடன் ஈரான் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. உக்ரைன் மோதலில் தாங்கள் நடுநிலை வகிப்பதாக ஈரான் மீண்டும் திட்டவட்டமாக மறுத்தாலும் உக்ரைனின் தாக்குதலுக்கு தூதரை நேரில் அழைத்து ஈரான் அரசு தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. ஈரானுக்கும் உக்ரைனுக்கும் இடையே தற்போது வெடித்துள்ள இந்த நேரடி தூதரக மோதல் உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் உலக பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்தி வரும் சூழலில் காஸ்பியன் கடல் பகுதியில் அரங்கேறியுள்ள இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே ஆன உறவில் புதிய கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது. எதிர்காலத்தில் இந்த விவகாரம் எத்தகைய இராணுவ நகர்வுகளுக்கும் சர்வதேச பொருளாதார தடைகளுக்கும் வழிவகுக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்.